பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இந்த புதிய மாதம் அக்டோபர் மாதத்தில் தேவன் உங்களுக்காக ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கடந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் நடத்தின தேவன் இந்த புதிய மாதத்தையும் தேவன் உங்களுக்கு நடத்துவார். அவருடைய வாக்குத்தத்த வார்த்தையை நாம் கேட்போம். மீகா எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ எகிப்து தேசத்தில் புறப்பட்டது போலவே உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அழகான ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தை, உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்து தேசத்திலே 6 லட்சம் ஜனங்களையும் இந்த பார்வோன் அடிமத்தனத்திலிருந்து எப்படியாவது ஜனங்களை மீட்டு கொண்டு வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று தான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. அதுக்கு தான் கர்த்தர் ஒரு மோசையை தெரிந்து கொண்டார். ஆனால் ஜனங்களை போக விடாமல் பார்வோன் அடிமத்தனத்தில் இருந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், பார்வோனிடத்தில் என் ஜனங்களை போக விடு, என் ஜனங்களை போக விடு என்று, என் ஜனங்களை என்னை ஆராதிக்க போக விடு சொன்ன பொழுது அவன் போக விடாமல் இருந்ததினாலே அநேக கொள்ளை நோயினால் அவனுடைய வாதித்தார். ஹல்லேலூயா. ஜனங்கள் எகிப்து தேசத்திலே புறப்பட்டு அவர்கள் அந்த சமுத்திரத்திலிருந்து இரட்டாய்ப்பிலிருந்து ஜனங்களை மீட்டு ஆண்டவர் வெளியே கொண்டு வந்த போது அதுதான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்த வார்த்தை, உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. செப்டம்பர் மாசத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தது எப்படியெல்லாம் உங்களை நடத்திருப்பார் என்று உங்களுக்கு தெரியும். ஐயோ, இந்த மாதம் எப்படி நடத்த போகிறார், இந்த மாசத்துல என்ன என் வாழ்க்கையில ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார் என்று யோசித்து பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு மாதம் இந்த மாதம் அக்டோபர் மாசத்துல உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். அன்பு சகோதர சகோதரிகளே, யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனல்ல பார்க்குறீங்களோ, இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய அவராய் காத்திருக்கிறார். உங்களுக்காகவே இயேசப்பா இன்னைக்கு பேசுகிற அந்த வார்த்தை, உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். என் அன்பு மகனே மகளே, உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். அந்த அதிசயம் எப்படி நடக்குமா? 136ஆம் சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரையே துதி. வாழ்க்கையில அற்புதம் அதிசயம் நடக்கணும்னா நீ கர்த்தரை துதிக்கணும். அப்படி தேவனை நீ துதிக்கும் பொழுது வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அதை தான் யோபு சொல்லுகிறார். யோபு 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, ஒரு ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அதிசயங்களை இயேசு செய்கிறார். நீ பார்க்கவே இப்படி ஆண்டவர் எனக்கு எப்படி செய்த அந்த அதிசயம் எப்படி நடந்தது, இந்த மாதத்திலே நீ ஆராய்ந்து பார்க்க முடியாத அதிசயங்களை ஆண்டவர் உங்களுக்கு அவர் செய்வார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து ஒரு வார்த்தையை அழகாக சொல்லுகிறார் பாருங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே ஆபிரகாமை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, உன்னை நான் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். வானத்து நட்சத்திரங்களை போல மணல்களை போல உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த தேவன், அந்த வாக்கு கொடுத்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்கிறேன், அன்பு மகனே மகளே, உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரை துதியுங்கள். உங்க வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் உங்களுக்கு செய்வார். இந்த மாதத்துல இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் மாதமாய் உங்களுக்கு கர்த்தர் ஹல்லேலூயா நடத்துவாராக. அதிசயமான ஒரு மாதமா நடத்துவாராக. அவர் சமூகத்தை நோக்கி கூப்பிடுங்க. அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உனக்கு உத்தரவு கொடுத்து அறியாத எட்டாவது பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்வார். பெரிய காரியம், அவர் பெரிய காரியத்தை இன்னைக்கு உனக்கு செய்ய போகிறார். ஆமென். ஆண்டவர் நோக்கி பார்ப்போம்.
எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்களோடு கூட இந்த வார்த்தை மூலமாய் பேசினதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, செப்டம்பர் மாதம் முழுவதும் நடத்தின தேவன், இந்த புதிய மாதம் அக்டோபர் மாதமும் எங்களை அழகாக நடத்தி உடைய வாக்கு தத்தத்தை கொடுத்தீரே. இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு மக்களும் யாரெல்லாம் செபிக்கிறார்களோ, துதிக்கிறார்களோ, அப்பா, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் அதிசயம் நடக்கட்டும் நான் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு கிறிஸ்து உயிர்த்த அந்த வல்லமுள்ள நாமத்தில் செபித்து நான் ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.